நம்ம நாட்டுடைய முதல் புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027 ஆகஸ்ட் 15 ஓட துவங்க போகுது. இந்த புல்லட் ட்ரெயினின் வேகம் பார்த்திங்கன்னா மணிக்கு 280 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த புல்லட் ட்ரெயின் உற்பத்தி ஆகிறது நம்ம நாட்டிலிங்க. நம்ம நாட்டுடைய பப்ளிக் செக்டாரான BEML தான் இந்த கோச்சஸை உருவாக்குறாங்க. அந்த கோச்சஸ் பேர் B28. B28ன்றது அதாவது 280 கிலோமீட்டர் குறிக்கும் வகையில் புல்லட் ட்ரெயின் 280 தான் B28 என்ற பெயரில் அழைக்கப்படுது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் வரைக்கும் ஓடணுங்க. ஆனால் முதற்கட்டமாக வெறும் 97 கிலோமீட்டர் மட்டுமே ஓடும். குஜராத்தில் இருக்கிற சூரத்திலிருந்து வாப்பி அப்படின்ற இடத்துக்கு 97 கிலோமீட்டருக்கு இந்த புல்லட் ட்ரெயினானது முதற்கட்டத்தில் ஓட துவங்கும். 1,00,000 கோடிக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் டோட்டல் எஸ்டிமேட் இருக்குங்க. ஏன்னா நிறைய லேண்ட் காஸ்ட்டை மும்பை மாதிரி நகரத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறதுனால அதனுடைய காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் 2015 வடிவமைக்கப்பட்டது. 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளேஷனால் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதனால் இது முடிக்கும்போது 1,00,000 கோடிக்கு மேலே தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு ஆகும்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த 1,00,000 கோடி முதலீட்டுக்கு ஏற்றவாறு வருமானம் இருக்குமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே புல்லட் ட்ரெயின் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தை, அது இல்லாத ஒரு குறையை இந்த புல்லட் ட்ரெயின் கண்டிப்பாக நமக்கு தீர்த்து வைக்கும். ஏன்னா சின்ன சின்ன நாட்டில் பார்த்திங்கன்னா டர்க்கி போன்ற நாட்டில் கூட பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயின் ஓடுதுங்க. ஆனால் நம்ம நாடு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு புல்லட் ட்ரெயின் இல்லாத ஒரு குறையை நமக்கு அடுத்த வருஷம் 2027 வர அந்த புல்லட் ட்ரெயின் முதல் ஓட்டமான 97 கிலோமீட்டருக்கான ஓட்டம் தீர்த்து வைக்கும் என்று நம்பலாம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.